இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். எபிரேயர் 2:18 இப்படி கூறுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த உலகில் நமக்கு சோதனை வராமல் தடுப்பதென்பது இயலாத காரியம். பலவிதமான சோதனைகள் வரும். எந்த அளவிற்கு உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வளர்கிறதோ அந்த அளவிற்கு சோதனை வரும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினால் நிறைந்திருந்த பொழுதுதான் சோதனைக்காரன் வந்து அவருக்கு சோதனை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே சோதனை கண்டவுடனே நடுங்கி விடாதிருங்கள். அது இயற்கை. சோதனை நமக்கு வருவது இயற்கை. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று நான் பார்க்க விரும்புகிறேன் என்று பவுலடிகள் சொன்னார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு கொள்ள தேவன் வல்லவர். உங்களுக்கு புதிதாக ஒரு சோதனை வரவில்லை. மற்ற மக்களுக்கு வருகிற சோதனை தான் உங்களுக்கும் வருகிறது. ஆனால் அந்த சோதனையில் வெற்றி தர, அதிலிருந்து வெளியே வர ஒரு வழியை திறக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சற்று பவுலடிகளை கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27 30 வரை அவர் எழுதிய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். எப்பாப்பிரோதீத்து என்று அவருடைய உண்மையான ஊழியன் ஒருவன் அவருடனே கூட இருந்தார். இரவும் பகலும் அவருடனே கூட இருந்தார். அவருக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்தான். ஆனால் பவுல் அங்கே சொல்கிறார், கொடிய நோய் ஒன்று அவனை தாக்கியது. அவன் மரணத்திற்கு மிகவும் சமீபமாகிவிட்டான். அதில் என்ன எழுதுகிறார்? ஊழியத்தின் நிமித்தம் அவன் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். பாவம் செய்ததினால் அல்ல, ஊழியத்தின் நிமித்தம் அவனுக்கு அந்த கொடிய சோதனை. அவன் உள்ளம் எப்படி தவித்திருக்கும் பாருங்க. அவன் மற்றவர்களுக்காக, மற்ற திருச்சபைகளுக்காக ஜெபத்தில் முழங்காலில் நின்று போராடும் ஒருவன் என்று வேதத்திலே பவுலடிகள் எழுதுகிறார். போராடுகிற மனிதன், ஜெபத்தில் பல மணி நேரம் போராடும் இந்த மனிதன் இப்பொழுது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். அவன் மரணத்திற்கு மிகவும் சமீபமாகிவிட்டான். அந்த நிலைமையில் பவுலின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவரை சேவிப்பதற்காக பவுல் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 1 கொரிந்தியர் 9:5 கூறுகிறது, அவரோடு கூட இருந்த மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் திருமணம் செய்து வாழ்ந்தார்கள். பவுல் மட்டும் திருமணம் வேண்டாம், வீடும் வேண்டாம், காடும் வேண்டாம், ஒன்று வேண்டாம், இருக்கும் வரை ஆண்டவருக்காக வாழ்வேன், மரிப்பேன் என்று சொன்னார். அவருக்கு உதவி செய்ய வந்த இந்த தீத்துவுக்கு வந்தது என்ன? மரணத்திற்கு சமீபமாக கொண்டு போகும் பரிதாபமான நோய். அவன் எப்படி துடித்திருப்பான் பாருங்கள். பவுலின் உள்ளம் எப்படி தவித்திருக்கும் பாருங்கள். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 14:3, அப்போஸ்தலர் 19:11-12, ரோமர் 15:18-19 பவுல் அடிகளை தேவன் விசேஷித்த விதமாக உபயோகப்படுத்தினார். அவருடைய உடலில் இருந்து, அவருடைய பாக்கெட்டில் வைத்திருந்த கர்ச்சீஃப்களை, அவருடைய சட்டைகளை எடுத்து வியாதியஸ்தர் மேல் போட அவர்கள் குணமடைந்தனர். அசுத்தாவிகள் அலறி ஓடின. அத்தனை வல்லமை படைத்த அவருடைய வீட்டில், அவருடைய அறையில், ஒருவேளை அவருடைய படுக்கையில் தீத்து படுத்து கிடக்கிறான். இப்பொழுது சாவானா, நாளைக்கு சாவானா என்று அவர் மனம் எப்படி புண்பட்டு இருக்கும் யோசித்து பாருங்க. எப்படி அவர் தவித்திருப்பார். தீத்தின் உள்ளம் எப்படி தவித்திருக்கும். மற்ற சீடர்களுடைய உள்ளம் எப்படி தவித்திருக்கும்.
என்ன தீத்துவுக்கு அப்படி வந்துருச்சு? பவுல் ஜெபம் பண்ண செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்களாமே, என்ன அவர் தீத்து இப்படி இருக்காரு? அது குசு குசு என்று ஒரு 10 பேர் பேசி கொண்டிருப்பார். அவளுக்கு நேரம் போகல பாவம். ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனை சுலபமாய் கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு மனிதன் வீட்டிற்கு பிரசங்கிக்க வருகிறேன் என்று சொல்லி மணிக்கணக்காய் ஊர்வம்பு பேசுகிறானோ அவனுக்கும் ஆண்டவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நாள் தங்க இடம் கொடுத்தால் 10 நாள் தங்கி இருக்கிறானோ அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மனிதனை கிறிஸ்து பயன்படுத்த விரும்பினால் எப்பொழுதும் அவன் துடித்துக் கொண்டிருப்பான். ஐயா ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நானும் நிறைய இடத்திற்கு போகணுங்க, இன்னொரு 4 பேரை பார்த்து ஜெபம் பண்ணும், 4 பிசாசு துரத்தணும், எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குங்க, தயவுசெய்து என்ன சீக்கிரம் விட்டுடுங்க என்று சொல்வான். இட்ஸ் ஈஸி. ஏன் மற்றவர்களை சிலர் தாக்கி பேசுவதிலே நேரத்தை கழிக்கிறார்கள், மற்றவர்களை தாக்கி எழுதுவதிலே நேரத்தை கழிக்கிறார்கள்? அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இயேசுவை அவர்கள் அறியவில்லை, அவருடைய கண்கள் மூடி இருக்கிறது. இயேசுவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவை பற்றி பேசி பாருங்கள், பேசிக்கொண்டே இருக்கலாம். இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தால் அது போய்கொண்டே இருக்கு. அத்தனை இன்பம் அவர். அவரை போல ஒரு ஆண்டவரை நான் பார்க்கவில்லை. He is such a wonderful person. சோதனை வரும். பவுலுக்கு வந்தது. பவுல் மனம் கசந்து அழுதார். பவுல் என்ன சொன்னார்? உண்மைதான். பிலிப்பு பட்டணத்தார் லெட்டர் எழுதி போட்டாங்க. என்னங்க பலர் பலவிதமா உங்களை பற்றி பேசுறாங்க. தீர்த்து என்னமோ கைகால் விழுந்து படுத்து கிடக்குறாரா, கண்ணு தெரியாம போச்சா, காது 2 கீழே விழுந்துருச்சான் பொத்துன்னு. திருச்சிக்கு நான் வந்த பொழுது சிலர் வந்து பார்த்தாங்க, எப்படி நடக்குதுன்றதுன்னு. என்னன்னா அப்படியே உங்களை அப்படியே 2 கையிலையும் தூக்கி பண்ணா கால் விழுந்து போச்சா, 2 கை விழுந்து போச்சா, கண்ணு கீழே விழுந்துருச்சான், பொறுக்கி எடுத்து திருப்பி ஒட்டி கொண்டு போனாங்களாமே, அதை இருக்கான்னு பார்க்க வந்தோம் என்று சொன்னார். தீத்துவை பார்த்து சொல்லிப்பாங்க. தீத்துக்கு லெட்டர், அவர் பவுலுக்கு லெட்டர் போட்டாங்க பிலிப்பியர். ஐயா தீத்துவை பற்றி கேள்விப்படுறோம், அவரோட சேர்ந்து நீங்களும் கட்டில் கடியில் விழுந்துட்டீங்கன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவர் எழுதினார். உண்மைதான், மரணத்திற்கு சமீபமாக இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மாத்திரமல்ல, எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு எனக்கும் இறங்கினார். மனம் கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படியே உங்களை நெசுக்கி அதோடு தொலைந்தான் என்று சொல்லத்தக்கதாகத்தான் வரும். இதோடு உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லத்தக்கதாகத்தான் வரும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது பிரசங்கி 9:2, துன்மார்க்கனுக்கு சம்பவிக்கிறது போலவே சன்மார்க்கனுக்கு சம்பவிக்கிறது, அநீதி செய்கிறவனுக்கு சம்பவிக்கிறது போலவே நீதிமானுக்கு சம்பவிக்கிறது, தேவனுக்கு பயப்படாதவனுக்கு சம்பவிக்கிறது போலவே பயப்படுகிறவனுக்கும் சம்பவிக்கிறது. இதுதான் இந்த உலகில் நான் கண்ட எல்லா தீங்கிலும் பெரிய தீங்கு என்று சாலமோன் எழுதுகிறான். எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் பாருங்கள் பவுலுக்கு. என்னடா லட்சக்கணக்கான பேருக்கு ஜெபம் பண்ணான், இந்த தீத்து என் படுக்கையிலே இப்படி கிடக்கிறான். கண்ணீர் வடித்தார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற துக்கம் போதாதா? 2 கொரிந்தியர் 11:28 படி எல்லா சபைகளை பற்றிய கவலை நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறதே, போதாதா? எங்கு போனாலும் துஷ்ட மிருகங்களோடு போராடுவது போல போராடி போராடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறேனே, போதாதா? கப்பல் சேதத்தில் இருந்தது போதாதா? கள்ள சகோதரர் செய்த வஞ்சகமான காரியங்கள் போதாதா? திருடல் என்னை கொள்ளையிட்டது போதாதா? பசி பட்டினியில் இரவும் பகலும் உபவாசத்தில் வாடினது போதாதா? நான் அடைந்த துக்கம் போதாதா? மனம் கசந்தழுதார். தேவன் மனம் இறங்கினார். தீத்துவை எழுப்பினார். பவுலை அணைத்து முத்தமிட்டார். மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நிரூபித்தார். மனம் கலங்காதிருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 10,000 வழிகள் உங்களுக்கு அடைக்கப்படலாம், 10,001வது வழி ஒன்றை கிறிஸ்து திறப்பார். ஹல்லேலூயா!
ஆமென். பயப்படாதிருங்கள். முட்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முட்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் எந்தனரே. கண் விழியை போல் நான் காத்திடுவேன் எந்தனரே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை நெருக்கிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை நெருக்கிடினும். ஆனேசரே தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். ஆனேசரே தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். மனம் கலங்காதிருங்கள். துக்கத்தின் மேல் துக்கம் உங்களுக்கு வராதபடி, தாங்குவதற்கு அதிகமான சோதனை வராதபடிக்கு அருள்நாதர் தோன்றுவார். முட்செடியில் தோன்றுவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற தேவனுடைய பிள்ளைகளை நெருப்பில் தூக்கி எறிந்தார்கள். தானியேல் 3:25 கூறுகிறது, 4வது ஒரு ஆள் அவர்களோடு உலாவினார். அரசன் சொன்னான், 4வது ஆளுடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவருக்கு. Thank you Jesus. இயேசுவை இறங்கி வந்தார், அவர்களோடு உலாவினார். அக்னியை பார்த்து சொன்னார், பேசாமல் இரு என்று. அக்னியால் அவர்களை பட்சிக்க முடியவில்லை. அக்னி நடுங்கியது. மனம் கலங்காதிரு, கர்த்தர் உங்களை காப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். என் செல்ல பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறார்கள். நான் அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக செய்வேன் என்று சொல்லி உங்களை மனதார ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறார். அவர் கரங்கள் உங்களை உயர்த்துவதை உணர்வீர்கள். இன்று முதல் அதை அனுபவிப்பீர்கள். அவரை நம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்ற வசனத்தின்படி மது நிழலில் தங்கும்படி மது பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆண்டவனே, இந்த நிழலிலே ஒரு பிசாசும் வரக்கூடாது, வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவமும் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இழப்பும் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவறான குற்றம் சாட்டுதல் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாழ்வில் குறைவு வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தோற்றுப்போகும் நிலைமை வராது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அது வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிப்பதற்காக ஸ்தோத்திரம். எதை கட்டி எழுப்ப வேண்டுமோ அதை எளிதாக கட்டி எழுப்ப அவர்களுக்கு கிருபை தார சுவாமி. எந்தெந்த குடும்பத்திலே மது பிள்ளைகளுடைய உதவி தேவையோ அவள் உதவி செய்யும் பொழுது அந்த குடும்பம் கட்டப்படுவதை அவர்கள் காணட்டும். பண பிரச்சனைகளை மது பிள்ளைகளை விட்டு நீக்கிப்படும். செழிப்புள்ள காலங்களை அனுபவிக்கும்படி கிருபை செய்.
உமது வார்த்தையின்படி நடக்க வாழ அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உமது வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்ற நிலைமையில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் சிலரை பார்க்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களை தீர்க்கதரிசிகளாக உபயோகப்படுத்தும் ராஜா. அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்யும். சுகவீனம் எல்லாம் மறைவதாக விரைவில் அவர்களை ஆரோக்கியத்தினால் நிரப்பி செழிக்க செய்யும். நீர் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுவா. நன்றி இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.